மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. புதுடெல்லி ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இயற்றப்பட்ட காலனி ஆதிக்க காலத்து சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 31 ரூபாயாக எண்ணெய் நிறுவனம் குறைத்து அனுமதித்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலையை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப நிர்ணயித்துக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது. அதேபோல சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்கின்றன. இந்த நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ரூபாய் 31 குறைத்து ரூபாய் 1809.50 காசாக விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 25 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றுள்ளனர். கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 25 மீனவர்களை கைது செய்தனர். மேலும் 4 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 25 மீனவர்களும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் மீனவர்கள் 25 பேர் சிறைப்பிடிக்கப்பட்ட தகவல் அறிந்த சக மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உடனடியாக அவர்களை விடுவிக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். புதிய சட்டங்கள் என்று சொல்லப்படுபவற்றில் 90% பழைய சட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டவைதான் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். புதுடெல்லி ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இயற்றப்பட்ட காலனி ஆதிக்க காலத்து சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. இந்த நிலையில் புதிய சட்டங்களில் சிலவற்றை வரவேற்கிறோம் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், புதிய சட்டங்கள் என்று சொல்லப்படுபவற்றில் 90% பழைய சட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டவைதான். சில மாற்றங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானவை என பதிவிட்டுள்ளார். வடகொரியா ஏவுகணை சோதனை செய்ததாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இரு நாடுகளிடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் அதிகாலையிலேயே வடகொரியா புதிய ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே மற்றொரு ஏவுகணை சோதனை செய்யப்பட்டதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் ஏவுகணை சோதனையை தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. மேலும் வடகொரியாவின் ஏவுகணை சோதனை குறித்த தகவல்களை அமெரிக்கா மற்றும் ஜப்பானுக்கு பகிரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.